நம்மளோட கடந்த காலத்துல செஞ்ச சில விஷயங்கள் ஒரு பெரிய பாரமா நம்மள அழுத்துற மாதிரி நீங்க எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்குமா? அகத்தியர் ஜீவநாடியிலிருந்து வந்த ஒரு பழமையான போதனை அப்படி ஒரு வழியை நமக்கு காட்டுது. இந்த பதிவுல அத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம், ஆனா ரொம்ப ஆழமானது. சும்மா ஒரு ஒளிய மனசுல நினைக்கிறதுனால நம்ம கடந்த காலத்தோட நிழல்களை, அதோட பதிவுகளை நிஜமாவே கரைச்சிட முடியுமா? வாங்க இதுக்கான பதில தேட ஆரம்பிக்கலாம். சரி, அந்த தீப ஒளியோட மகிமை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த பிரச்சனைக்கு தீர்வா இருக்குன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதாங்க கர்மா, இல்லனா வினை பயன் சொல்லப்படுற அந்த உலகளாவிய ஒரு விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா, கர்மாங்கிறது நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குங்கிறது தான். நம்மளோட நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்து இந்த வாழ்க்கையில மட்டும் இல்ல, அடுத்தடுத்து வர பிறவிகள்லயும் நம்ம கூடவே வரும். இது ஒரு பெரிய பாரமா கூட மாறலாம். நம்மளோட இந்த தேடலுக்கு ஆதாரமே அகத்தியரோட ஜீவநாடியிலிருந்து வந்த இந்த ஒரு வாக்குதான். பாருங்க, இது கர்மாவோட பாரத்தை நமக்கு சொல்றதோட மட்டும் இல்லாம அதிலிருந்து தப்பிக்க ஒரு வழியும் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. அப்போ அந்த கர்மாவை கரைக்கிற தீர்வு என்ன? அந்த ஜீவநாடி வாக்கு சொல்ற அந்த நம்பிக்கை ஒளி, அதுதான் திருவண்ணாமலை தீபம். இது ஏதோ கற்பனையான ஒளி கிடையாது. இது ஒரு நிஜமான, நம்மள பிரமிக்க வைக்கிற ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசத்துல திருவண்ணாமலை உச்சியில ஏத்துற அந்த மகாதீபம் பல மைல் தூரத்துக்கு தெரியும். சொல்லப்போனா லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கையோட ஒரு சக்தி வாய்ந்த சின்னமா அது இருக்கு. இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அந்த ஒளியோட சக்தி எவ்வளவு பெருசுன்னா, அதை நேர்ல பார்க்கறது மட்டும் இல்ல, சும்மா மனசுல நடைச்சு பார்த்தாலே நம்ம தீய வினைகள் கரைய ஆரம்பிச்சிடும்னு அந்த நாடி வாக்கு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, அந்த ஒளியோட உடனடி சக்தி எப்படிப்பட்டதுன்னு. சரி, ஒரு நெருப்புக்கு எப்படி இவ்வளவு சக்தி வர முடியும்? ஏன் பர்டிகுலரா இந்த தீபத்துக்கு மட்டும் இவ்வளவு மகிமை? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக ரகசியம் என்னன்னு இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ரகசியத்தை புரிஞ்சிக்க நாம முதல்ல சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். சித்தர்கள்னா யாரு? அவங்க நம்ம தமிழ் மரபுல ஆன்மீகத்தோட உச்சத்தை தொட்டு அமானுஷ்ய சக்திகளையெல்லாம் பெற்ற மகா ஞானிகள். இங்கதான் அந்த ரகசியமே இருக்கு. அண்ணாமலை தீபங்கிறது ஒரு சாதாரண நெருப்பு கிடையாது. அந்த ஜீவநாடி வாக்கு என்ன சொல்லுது தெரியுமா? அது ஞானமடைஞ்ச அத்தனை சித்தர்களோட ஒட்டுமொத்த ஒளியா, அவங்களோட சக்தியோட வடிவமா இருக்குதாம். அது ஒரு ஆன்மீக சக்தி மையம். அதனாலதான் அதுக்கு அவ்வளோ பவர். ஓகே, அந்த ஒளியோட சக்தியை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப், இந்த அறிவை வச்சு நம்ம கர்மாவை கரைக்கிற மாதிரி ஒரு பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பயிற்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி அகத்தியர் இந்த வாக்குல யூஸ் பண்ற ஒரு வார்த்தையை கவனிங்க. அப்பனே. ஒரு அப்பா தம் புள்ளைக்கிட்ட பேசுற மாதிரி எவ்வளோ அன்பு, எவ்வளவு அக்கறையோட இந்த வழிகாட்டுதல் வருது பாருங்க. இது ஏதோ ஒரு கடுமையான கட்டளை இல்ல, ரொம்ப மென்மையான ஒரு வழிகாட்டுதல். பயிற்சி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். ஸ்டெப் 1, அந்த அண்ணாமலை தீபத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஸ்டெப் 2, அந்த உருவத்தை மனசுல அப்படியே பதிய வைங்க. ஃபைனலா வேற எந்த சிந்தனையும் இல்லாம அந்த தெய்வீக ஒளியை மட்டுமே நினைச்சு தொடர்ந்து தியானம் பண்ணணும். சரி, இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சா என்ன கிடைக்கும்? இதுக்கு எவ்வளோ டெடிகேஷன் தேவை? அந்த ஜீவநாடி என்ன வாக்குறுதி கொடுக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். இது ஒரே நாள்ல செய்யற பயிற்சி இல்ல. இதுக்கு தொடர்ச்சியான முயற்சி ரொம்ப முக்கியம். அந்த வாக்குல என்ன சொல்லியிருக்குன்னா, 1 மாசம், 2 மாசம், ஏன் 5 மாசம் வரைக்கும் கூட இந்த பயிற்சியை செய்யலாமா. கன்சிஸ்டன்சி தான் இங்க கீ. கடைசியா அந்த பெரிய வாக்குறுதி, நேரடியா அகத்தியர்கிட்டேருந்தே வர்ற ஒரு உறுதிமொழி. நீங்க உண்மையா அர்ப்பணிப்போட இந்த பயிற்சி செஞ்சா பல ஜென்மமா நம்மள தொடர்ற கர்மாக்கள் கூட கரைஞ்சிடும்னு அவர் சொல்றாரு. இதுதாங்க விடுதலைக்கான அந்த ப்ராமிஸ். திருவண்ணாமலை தீபம் வெளியில தெரிகிற ஒரு சக்தி வாய்ந்த சின்னம்தான். ஆனா இந்த போதனை நம்மள ஒரு ஆழமான கேள்விக்குள்ள கூட்டிட்டு போகுது. நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நம்ம நிகழ்காலத்தை மாத்துறதுக்கும், நம்ம கடந்த காலத்தோட நிழல்களை கரைக்கிறதுக்கும் நாம கவனம் செலுத்த வேண்டிய நம்மளோட அந்த உள் ஒளி எது?